இருக்காரு. அதுவும் என்ன மாதிரி பாவமா? நீ எனக்கு முன்பாக, அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, நீ எனக்கு முன்பாக பாவம் செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ணேன், உன்னை தடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க, ஏசப்பாவுடைய பிள்ளைக்கு விரோதமா எழும்புறதையே பாவம் சொல்றாருன்னா நாம எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதையே தேவன் தடுக்கிறாரு. இன்னைக்கு ஒரு காரியத்தை துணிகரமா செய்யும் போது நமக்குள்ள தேவன் இடைப்படுறாருங்க. தம்பி இதை செய்யாத, பிரதர் இதை செய்யாதீங்க, சிஸ்டர் இதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவன் இதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு சரியான முறையில் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம சுத்த கைகள் உள்ளவர்களா இருந்தா, நாம சுத்த கைகள் உள்ளவர்களா இருந்தா அதுக்கேற்ற பலனை கொடுக்கிற தேவன் என்ன பண்ணுவாராம்? சுத்த கைகள் உள்ள பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல கத்துறதை தடுக்கிற தேவனா இருக்கிறா. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம பாவம் செய்யும் போது கர்த்தர் சொல்லியும் மீறி செய்கிறோமா அல்லது துணிகரமாகவே செஞ்சிடறோமா? சில காரியங்களை பார்க்கும்போது பாருங்கள், சில நேரங்களில் போய் பேசிட்டோன்னு வச்சுங்க, நமக்குள்ள ஒரு படப்படப்பாக இருக்கும். என்னன்னா, நீ தப்பு பண்ணிட்ட ஆண்டவர் வான் பண்ணுறாரு. வான் பண்ணுறாரு. உடனே ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சீர் புரிஞ்சு நம்ம ஒப்புரவாகிட்டோன்னா ஆண்டவர் நம்ம கூட தொடர்ந்து வாசம் பண்ணுவார். இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை விட்டு விலகி போவார். அப்புறம் போய் அடுத்த வாட்டி பேசும்போது அது என்னவாகி போயிடும்? நமக்கு சகஜமாயிடும். இதுதான் பாவத்தினுடைய வஞ்சனை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆரம்பத்தில் இனிக்கும், அப்புறம் போக போக அதை நம்மளோட வாழ்க்கை நாசமாக்கும். அதான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய கைகள் சுத்தமுள்ளதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்காது. இன்னைக்கு பாவம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் இன்னைக்கு நம்ம கை சுத்தம் இல்லை. ஒன்று இப்படி வரணும், இல்லை அப்படி வரணும். பாவம் செஞ்சால் கை சுத்தம் இல்லை, கை சுத்தமாக இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம். ஒன்று நம்ம கை சுத்தமாக இருந்தால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா நம்ம எழும்புவோமா? யோசிச்சு பாருங்க. இல்லை. அப்போது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, சபைக்கு வரோம், 4 இடத்துக்கு போகிறோம், எத்தனையோ இடங்களில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளை பார்க்குறோம். அப்போ அந்த பார்க்குற பிள்ளைகள் இடத்துல நாம் எப்படி அன்பு கூறுறோம்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றார். நம்ம எல்லாருமே யாரு தான்? ஏசப்பாவுடைய கண்மணி தான். உங்களை நான் தொட்டாலோ என்ன நீங்கள் தொட்டாலோ நம்ம 2 பேரும் தப்பு செய்கிறது என்ன தான்? ஏசப்பாவுக்கு விரோதமாக தான். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சகோதர சிநேகம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம ஒருத்தர் எப்படி இருக்கணும்? ஊக்கமாய் அன்பு கூறணும். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் கையில் சுத்தம் இருக்குமே, ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை பாவம் செய்ய விட மாட்டார், என்னை தப்பு செய்ய விட மாட்டார், துன்மார்க்கமாய் நடக்க விட மாட்டார், அசுத்தமாய் வாழ விட மாட்டார், அசுத்தமான காரியத்தை செய்ய விட மாட்டார், அடுத்தவன் பொண்டாட்டியை கூட தொடர்றதுக்கு எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அப்போ வசனம் சொல்லுது, புதிய ஏற்பாடுல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் என்ன பண்ணிட்டான்? அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று.